யாராவது சொன்னாதான் நான் வருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? ஐயோ, நான் பார்த்துட்டேன். ஐயோ, கொடூரமா இருந்துச்சுடா. ஒரு வாரம் அந்த புக்கை திறக்காம எல்லாம் மறந்து போச்சே. இன்னும் 2 மாசத்துல பப்ளிக் வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ண போறேன்? மூத்த பையன்னா எனக்கு ஜாஸ்தி, அதுக்கப்புறம் வரிசையா வரும். இது நல்லா இருக்கே. அப்போ எனக்குலாம் என்ன ரொம்ப கம்மியான பங்கு வருமா? இதெல்லாம் நியாயமே இல்லை, பார்த்துக்கோங்க. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜாங்குக். இத்தனை நாள் ஜாலியாக வீட்டில் இருந்துட்டேன். ஆனால் இனிமேல் இருக்க முடியாதுல்ல. திரும்பவும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்தால் எப்படி இருக்கும்? அப்போலேருந்து லீவ் கொடுத்தாங்க. ஆனால் இனிமேல் எப்போ லீவ் கொடுப்பாங்க? திரும்ப அந்த லீவெலாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாட்டி லீவு ரொம்ப கம்மி. ஒரு வாரம் தான் கொடுத்தாங்க. எப்படி அது பார்த்தோம்? இன்னைக்கு ராத்திரி தான் இந்த லீவோட கடைசி ராத்திரி. நாளைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பேன். இனிமேல் இப்போ ஸ்கூலுக்கு போய் ஆகணுமே. ஒரு நாள் லீவ் போட்டால் கூட மறுநாள் ஸ்கூலுக்கு போக பிடிக்கவே மாட்டேங்குது. இத்தனை நாள் வீட்டில் இருந்து எப்படி போக பிடிக்கும்? ஐயோ ஆண்டவா, நாளைக்கு காலையில் ஸ்கூலு. மூஞ்சி பிரகாசமாகவே இல்லை எனக்கு. நைட்டே ஸ்கின் கேர் பண்ணிடுவோம். அப்போயாச்சும் நாளைக்கு காலையில் கொஞ்சம் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மூஞ்சில் பட நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். முகத்துக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். நான் பாட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஜாலியாக ரெடி ஆகிறேன்னு ஒரு அசைன்மெண்ட் கூட முடிக்கல. நான் விடப்படுறது. நாளைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமே இல்லை. அதுவும் ஸ்கூல் திறந்த முதல் நாள் நான் ஸ்கூலுக்கு போய் சரித்திரமே இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு நான் லீவ் போட்டுருவேன். ஏதாச்சும் அம்மாவை பேசி ஐஸ் வச்சிட வேண்டியதான். ஸ்கின் கேர் பண்ணுறப்ப முதல்ல நம்ம இந்த கண்ணுக்கு அடியில், அப்புறம் இந்த இடத்த விட்டுறக்கூடாது. என்ன இப்படி கிடக்குற? கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு அம்மா கிட்ட லீவை பற்றி பேசிடுவேன். ஏதாச்சும் பண்ணி மைக்கி நான் லீவ் வாங்கிடணும். மீதி எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இவன் இன்னைக்கு ஸ்கூலில் சைட் அடிக்கணுன்னே ஃபேஸ் மாஸ்க் போட்டே படுத்து தூங்கிட்டான். நானே அதுக்கு தான் ஸ்கின் கேர் பண்ணேன். இருந்தாலும் இவன் கொஞ்சம் ஓவராகவே பண்ணுவான். இவனை பற்றி யாருக்கு தெரியாது. ரோமியோ நினப்பு இவனுக்கு மனசுக்குள்ள. நைட்டு தூங்க போகிற நேரமே வந்துருச்சு. எனக்கு மனசே கேட்கல. இதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஸ்கூல் லீவ் விட்டு 1 வாரம் ஆச்சு. என் க்ரஷ்ஷை பற்றி எத்தனை நாள் ஆச்சு. நெஞ்செல்லாம் வலிக்குது. போய் சைட் அடிக்க வேண்டியதுதான். இப்பயும் தலை குளிச்சுட்டு காலையில தலை குளிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன். எல்லாரும் என்னத்தை பார்க்க போகிறாங்க. ஏற்கனவே பின்னாடி வர பொண்ணுங்க கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கு. இனிமே பாருங்க, எல்லாருமே வருவாங்க. எல்லாருமேனா பசங்களுமா? டேய், நீ எப்படா உள்ள வந்த? வெளில போடா, இது ஏன் ரூம். இத்தனை நாள் கூட ஜாலியாக சின்ன போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ப்பா. ஆனால் இப்போ பாருங்களேன், இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன்ல. நாங்கள் 5 பேருமே இருக்க மாட்டோம். ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஊரை விட்டா போகிறோம் அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனால் நான் அதை சொல்ல வரல. வீட்லேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் காலையில் ஸ்கூலுக்கு போகணும்லப்பா, அதை சொல்கிறேன். இப்போ நீ என் தட்டிலேருந்து சோறு எடுத்து தானே நான் பார்த்துட்டேன். ஏமாத்தாத, வேணும்னா கேட்டு வாங்கி எடுக்கிறேன். அண்ணன் தானடா, நான் எடுக்கக்கூடாதா? என்னடா இது? என்னவி அண்ணன் தான் நான் போய் கேட்டு எடுக்கணுமா? உன் தட்டில் எடுத்தா தெரியும் உனக்கு. அவன் சோத்தோட 4 கறி பேசி சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு சோத்துக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்களே. வளர்ந்ததுக்கப்புறம் சொத்துக்கு என்ன ஆட்டம் ஆடுவேன் நீங்கள்? அடிச்சுக்கிட்டு சாக போறீங்கடா. இப்போ எதிர்காலம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. என் பிள்ளைங்கெல்லாம் உருப்பிட்டுரும். எவனாச்சும் சொல்கிறான் நான் போகிறேன். எனக்கு சொத்தே வேணாப்பா, நீ மட்டும் போதுன்னு வேணா சொல்லுங்கள். ஒருத்தர் சொல்ல மாட்டான். அது எப்படிப்பா முடியும்? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஜீவன் கரெக்டாக தானேப்பா சொல்கிறான். அவன் சொல்கிறது நியாயம் தானே. இப்போ மட்டும் ஒன்று சேர்றா மானங்கட்ட பேல. ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சப்பா. சொத்து நீ அக்ஷரம் எப்படி பிரிப்பேன்? எனக்கு தெரியாது, இதான் கேட்டேன். மூத்த பையன்னா எனக்கு ஜாஸ்தி, அதுக்கப்புறம் வரிசையாக வரும். இது நல்லா இருக்கே. அப்போ எனக்குலாம் என்ன ரொம்ப கம்மியான பங்கு வருமா? இதெல்லாம் நியாயமே இல்லை, பார்த்துக்கோங்க. அப்போ என்ன இருக்கிறதுல எனக்கு கம்மியாக தருவீங்களா? அதெல்லாம் நல்லாவே இல்லை, பார்த்துக்கோங்கப்பா. இங்கே இருக்கிற ஒன்றும் 12 கூட முடிக்கல. பேச்சை பற்றி அதுக்குள்ளே சொத்தை ஆரம்பிச்சு வச்சு டாப்பிக்கு. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்குங்க? எப்படி கேட்குறது? பின்ன சொத்தை பற்றி பேசவே மாட்டியாப்பா நீ? அப்புறம் அதானே, அப்படி கேளு. என்ன பதிலே காணோம். என்னப்பா ஏதோ ஒரு நினைப்புல இருக்கி? அவன் கேட்டான்ல,
இப்போ எதையும் பேசி சண்டை மூட்டை நான் விரும்பல. நாளைக்கு ஸ்கூல் வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? ஸ்கூலுக்கு போங்க ஃபஸ்ட்டு. அப்பா அசைன்மெண்ட் நாங்கள் யாருமே முடிக்கலப்பா. பேசாமல் நாளை கழிச்சு நாங்கள் ஸ்கூலுக்கு போட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்னா நம்ம கேட்க வேண்டிய பிளான ஜோபி கேட்குறான். சரி கேட்காட்டும், நல்லது தானே. அப்பா இல்லைப்பா, நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். என்னடா டே சுகா சொல்கிறா? 8 நாள் வீட்டில் இருந்தீங்களா? 8 9 இத்தனை நாள் வீட்டில் இருந்தீங்களா? அப்புறம் போதாது உங்களுக்கு? அப்பயே அசைன்மெண்ட்லாம் முடிச்சிருக்கணும். இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல, லீவுக்கு முன்னாடி அசைன்மெண்ட் சொல்லிட்டாங்கன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போ எழுதாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லீவில் வெட்டி சுற்றிட்டு இருந்தீங்க. இப்போ எழுதாம விட்டது யாரோட தப்பு? உங்களுக்கு தானே. அதெல்லாம் அப்படிதான், வாழ்க்கையில் இதெல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் கடந்து போய்க்கணும். நாளைக்கு போய் அடி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 அடி தானே, மனசு சேர்த்திக்க. முதல்ல நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு போகிறானான்னு கேட்டுக்கிறான். என்ன பண்ணுறானோ? நாளைக்கு ஸ்கூலுக்கு போவியாடா மச்சான் கேட்போமா? அவன் இன்னும் ஆன்லைன் வரல போல. வந்த உடனே மெசேஜை பார்ப்பான். அவனும் போகலன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அவன் வந்தால் கூட பரவாயில்ல, அவன் வரானா? சரி, இவன் நச்சு துணைக்கு வரானே. ஆனால் அவன் அசைன்மெண்ட் முடிச்சிருக்கானா என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ அதை கேட்டு பார்ப்போம், அவன் முடிச்சிருக்கானா இல்லையான்னு. அசைன்மெண்ட் முடிச்சிட்டியாடா மாப்பிள்ள? ஒன்றுமே நான் முடிக்கலடா தான் கேட்குறேன். உடனே ரிப்ளை பண்ணிட்டான். அவனும் அசைன்மெண்ட் முடிக்கல. அவனும் அசைன்மெண்ட் முடிக்காம தான் இருக்கான். ஒரு அசைன்மெண்ட் தான் இருக்குது பாக்கி, அதை எழுதி முடிச்சிருவோமா? இப்போ இன்னொரு சாக்லேட் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கு. இத்தனை நாள் கழிச்சு புக்கை திறக்கிறேன். எழுத்து எதுவுமே எனக்கு புரியலையே. படித்ததெல்லாம் மறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இல்லை, எனக்கு இப்போ என்ன வேணா, ஒரு வாரம் அந்த புக்கை திறக்காமல் எல்லாம் மறந்து போச்சே. இன்னும் 2 மாதத்தில் பப்ளிக் வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ண போகிறேன்? பயமாக இருக்குது, திக்கு திக்குன்னு இருக்குது. என் வாழ்க்கையே சிரிச்சிருமோ என்ன செய்யுதுண்ணா? சரி, அந்த இளவை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு பயந்துக்கிட்டு வீணாக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இப்போ ஜாலியாக எழுதி முடிப்போம். நம்ம என்ன அப்படியே ஃபெயில் ஆகிட போகிறோம்? நான் தான் பெரிய ஆளாச்சே. எனக்கு ஏதோ கொஞ்சம் சம்பளம் போட தெரியும். அதனால் நான் தப்பிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் என்ன பண்ணுவானுங்க? டிவி கூட தப்பிச்சு இதை பண்ணிடுவான். ஜேபி கேட்கவே தேவையில்லை. ஜேகேவும் முக்கி மனப்பாடம் பண்ணியாச்சும் எழுதிடுவான். இந்த சுகா பையன் என்ன பண்ண போகிறான்? அவன் வாழ்க்கையை நினச்சாலும் கவலையாக தான் இருக்குது. போன வாட்டியே ஃபெயில் ஆகிட்டு சப்ளிமெண்ட்ரி எழுதிட்டு வந்தான். இந்த வாட்டி என்ன போதும் யாருக்கு தெரியும்? கர்த்தரே, எங்கள் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இதில் நல்லபடியாக அந்த ஸ்கூலை முடிக்க வை. எழுதுனது போது கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்ப்போம். பப்ளிக்கு நினைக்கிறப்ப தான் ஸ்கூலை பார்த்தாலே கோவம் வருது. 14 வருஷம் ஸ்கூலும் பிடிக்காத மாதிரி ஃபீல் வருது. இன்னும் 2 மாதம் எப்படா ஓடும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் 2 மாதம் தான் இருக்கா, இதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃபே அவ்வளோதானே அப்படின்னு தோணுது. என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். எழுதிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ரீல்ஸ் பார்க்க வந்துட்டேன். இங்கே வந்தாலே இதை விட்டு வெளியே போக தோண மாட்டேங்குது. அப்படியே மூழ்கிடுறோமே. ஆனால் நல்லா இருக்குது. 5 நிமிஷம் தான் எழுதுனேன். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆனால் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தடுக்கவும் முடியலையே என்னால். நல்லா காமெடி ரீல்ஸாக வருது இன்றைக்கின்னு பார்த்து. இவ்வளோ நாள் இதெல்லாம் வந்ததில்லை. இத்தனை நாள் ரீல்ஸ் பார்க்குறப்ப எல்லாம் போரிங்கான ரீல்ஸாக இருக்குன்னு தள்ளி விட்டுகிட்டே இருந்தேன். நல்ல ரீல்ஸ் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ ரொம்ப நேரம் ஆச்சு. இன்றைக்கி நல்ல ரீல்ஸ் கிடைக்குது. இதை பார்க்குறப்ப ரொம்ப நேரம் ஆகுது. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ரீல் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படி தான் அந்த லீவ் இவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு தெரியல எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் 24 போன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 25 எப்படி வந்துச்சுன்னு தெரில. நான் இன்னும் 23 இருக்க பேர் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே 25 வந்துருச்சு. இந்த வருஷத்தில் என்னென்ன நடக்க போதோ, எத்தனை ஃபேக் பீப்புளை பார்க்க போகிறேனோ தெரியலையே. ஏற்கனவே பல பிஞ்ச செருப்பில் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ திரும்பவும் இந்த வருஷத்தில் என்னென்னலாம் எனக்கு காத்திருக்குன்னு வேறு தெரியல. இந்த ஃபோட்டோ மாதிரி என் வாழ்க்கை 25ல் பிரகாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 24 வந்தப்போ ஏன் வந்துச்சுன்னு இருந்துச்சு, 24 போனப்போ ஏன் போச்சுன்னு இருந்துச்சு. என்ன தான் நினைக்கிறேன்னு எனக்கு புரியலை. நாட்கள்லாம் ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி இருக்குது. எனக்கு வயசாகிட்டே போகுதுங்க. அதான் இன்னும் கவலையாக இருக்குது. ஸ்கூல் லைஃப்லாம் முடியுது, வாழ்க்கையே போகுது. இன்னும் காலேஜ் 3 வருஷம் தான் இருக்கும். அதை முடிச்சுட்டா நான் அப்புறம் வேலைக்கு போகணும். வீட்டிலலாம் வேலைக்கு போன்னு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கொடுமையெல்லாம் யார் தாங்கிக்கிறது? என்னால் முடியாதே. எனக்கு வேலைக்கு போய் பிடிக்காது. வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தாலும் நம்மளை தண்டை சொல்கிறேன்னு சொல்லி திட்டிடுவாங்க. அதுலேயே மன வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். என்ன தான் செய்கிறது? ஆனால் கண்டிப்பாக நான் ஸ்கூலில் பண்ண தப்பு காலேஜில் பண்ணிடவே மாட்டேன். நான் ஸ்கூலில் பண்ண ஒரே மிகப்பெரிய தப்பு இந்த பொண்ணை சைட் அடிச்சது. இதுதான் பெரிய தப்பு நான் பண்ணதுலேயே. இந்த பொண்ணை சைட் அடித்து அப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்லி அவங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டு அவங்க அப்பா மறுநாள் செருப்பால் அடிக்க வந்து
அப்புறம் எங்க அப்பனுக்கு வந்து மறுநாள் ஸ்கூலுக்கு வந்து நேரில் வீராப்பா பேசிவிட்டு வீட்டுக்கு வந்து என்னைய செருப்பால் அடிச்சாந்தானே அந்த அடியை மறக்கவே மாட்டேன். நான் இப்போ உட்காந்து அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டேன். ஜீவன் என்ன பண்ணிருக்கான்னு பார்ப்போம். அவன் என்ன படித்து வச்சிருக்கானோ, எழுதிருப்பானோ எழுதிலையோ போய் பார்ப்போம். கண்டிப்பாக அவன் எதையும் முடிச்சிருக்க மாட்டான். நான் நட்சத்திரால முடிச்சுட்டா நாளைக்கு தைரியமாக ஸ்கூலுக்கு போவேன். அவன் எப்படி போவான்? அவன் ஒன்றுமே முடிச்சிருக்க மாட்டான். எனக்கு அவனுக்கு தெரியாது. ஜீவன் கதவு தரடா. ஏய் சீக்கிரம் தர. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் உள்ள உடச்சிட்டு வந்துடும் பார்த்துக்க. அதுக்கப்புறம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? கதவு தர சொன்னு திறக்க மாட்டான். சரி நம்ம தட்டி பார்ப்போம். திறக்கலாம்னு வச்சுக்கோங்க. உடச்சிட்டு உள்ள போயிட வேண்டியதான். அவன் என்ன பண்ணாலும் சரி கண்டுக்க மாட்டான். அதை ஜீவன் கதவு தர. ஏய் என்ன கேஸ் திறக்கவே மாட்டான். இருங்க வரேன். டேய் திறக்கிறியா இல்லடா? இப்ப வேற ரூம் காய்ச்சி போலாமா இல்லை உன்னே தட்டி பார்ப்போம். இருடா ஜட்டி போட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற நீ இப்ப? அப்ப இதுதான் சரியான தருணம். இப்பதான் நம்ம கதை திறந்தாகணும். ஏய் உள்ள வராதடா. சொல்றத கேளு. நீ வேறதான் சொன்னாதான் நான் வருவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதா? ஐயோ நான் பாத்துட்டேன். ஐயோ கொடூரமா இருந்துச்சுடா. சரி பேச்சு உள்ள வரலாமா? எப்பதான் வருது? அப்ப சொல்லி தொலை. இவர் ரூம்ல கதை தட்டி வந்திருக்க கூடாது. அப்படியே கதை உடச்சிட்டு உள்ள வந்திருக்கணும். ஒரு 4 வார்த்தை அசைன்மெண்ட் முடிச்சேன்னு கேட்க வந்தேன். அதுக்கு எவ்வளவு லேட்டு பாத்தீங்களா? என்ன உள்ள வர முடிய மாட்டியா இப்ப நீ? சரி வந்து தொலை. ஓகே எவ்வளோ நேரம் கழிச்சு உள்ள வர்ற நீ? ரூம் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஒன்றும் பண்ணல. இப்போ கேமரா மூஞ்சி காமிக்கலாமா? ஏதாச்சும் அம்மனம் பண்ணிக்கிறியா? இல்லை நல்லா தான் இருக்கேன். அசிங்கப்படுத்தாதரா. சரி ஓகே. ஹே வி நீ வந்துட்டியா? செத்த நேரம் முன்னாடி என்னாச்சு தெரியுமா உனக்கு? ரெஜிமெண்ட் இருக்கால சொல்ல விட மாட்டான்டா. புரிஞ்சு போச்சு. முன்னாடியே ஒரு வாட்டி ஜேகேக்கு நடந்துச்சு. அதே விஷயம் தான் ஜிம்முக்கு நடந்துச்சு. முன்னாடியே ஒரு வாட்டி ஜங்குக்கு நடந்துச்சுல்ல. எங்க ரூம்ல இருந்து ஒரு ரூம்க்கு வந்திருக்கோமே. குடிக்க டீ காஃபி ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தியா நீனு? நான் என்னடா வச்சிருக்கேன்? எல்லாம் ஒரே விடுதலை கிச்சன்ல போய் சாப்பிடு. ஒரு ரூம்ல ஸ்பெஷல் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வச்சிருப்ப. என்னடா பண்றீங்க? பீட் பாக்ஸிங் தெரியல. ரீசெண்டா ஜேப் இது பண்றா. அது நல்லா இருக்கு. நானும் டான்ஸ் ஆடுறேன். ரூமுக்கு வந்தானுங்க. பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. உட்காந்து பேச வரல. அவங்க ஆடுறதுக்கு வந்திருக்கானுங்க. அதுக்கு என்ன காஃபி வேற போட்டு தரணுமா? என்கிட்ட கப் நூடுல்ஸ் தான் இருக்கு. அதுல வேணா வெந்நீர் ஊற்றி கொடுக்குறேன். தின்னுட்டு போட்டோம். அதுதான் நல்லா செய்ய முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவனுங்களை உட்கார வச்சு டீ காஃபி கொடுக்கறதுக்கு இவனுக்கு விருந்தாளிகளா? எல்லாம் என்ன மாதிரி தானே உட்காந்து கிடக்கட்டும். லூஸ் மாதிரி கத்திட்டே இருக்கானுவோம். அமைதியாகவே இருக்க மாட்டானுங்க. என்ன சொல்லி முடிக்கல. திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு. இவனுங்க எப்படி தான் அப்பப்போ பேசுவானுங்க. திடீர்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. லூஸுங்க. சரி வந்தது வந்துட்டானுங்க. எங்கிட்ட இருக்கிறது கப் நூடுல்ஸ் தான். இது பண்ணி கொடுத்துருவோம். நான் கதவை திறக்காமலே இருந்திருக்கலாம். திறக்காமலே இருக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் ஏதோ கேட்க வந்தானுங்க. கேட்க வந்தது கேட்கவே இல்லையே. ஏதோ முக்கியமாக ஜோப் கேட்கணும்னு சொன்னான். சரி இப்போ இது கொடுக்குறப்ப என்ன கேட்க வந்தான்னு கேட்டுருவோம். ஜோபே என்ன கேட்க வந்த? எங்கே ஆளே காணும்? இங்கே தானே இருந்தானுங்க. வயிற்றே காரணம். அதுக்குள்ளே கிளம்பிட்டானுங்க போல. இப்போ எதுக்கு வந்தானுங்க? நூடுல்ஸ்லாம் வேறு கேட்டானுங்க. இப்போ ஆளை காணும் கிளம்பிட்டானுங்க. நான் அப்புறமாச்சும் வச்சு சாப்பிட்டு இருந்திருப்பேன் அந்த நூடுல்ஸை. வேஸ்ட்டாக போச்சு. நான் தான் அப்போவே சொன்னாலும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரின்னு ஸ்நாக்ஸ்லாம் கேட்டுட்டு பாலை காணும் பார்த்தீங்களா? எங்கேயோ போயிட்டானுங்க. 2025 ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. ஏப்பா என்னென்ன கீழே விழுதுப்பா. என்ன பண்ணுறது இப்போ? விழுந்தா பிடிங்கடா. என்னடா அப்பா பிடிக்க சொல்லிடுச்சு. எவ்வளோ நேரம் எப்படி வச்சுக்கிறது? இதே வர சொல்லி பாவீங்களா? இப்போ எதுக்கு மூஞ்சி விடியாமல் வரீங்க? பின்ன நேற்றே லீவு கேட்டோம் கொடுத்தியா? நீ கொண்டு போய் ஸ்கூலில் விட போகிறேன். வண்டியை பொறுமையாக ஓட்ட சொல்லுப்பா. எல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்குப்பா. காலை சாப்பிட நம்ம சாப்பிடவே இல்லை. இங்கே நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போவோம். நீங்களும் வண்டி நிப்பாட்டிட்டீங்களா? ஆமாம். ஸ்கூலுக்கெல்லாம் போய் தாவி ஆகணும். லீவு போடணும்லாம் ஆசைப்படாத. எங்கப்பா? இங்கேயாப்பா? ஆமாண்டா. இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? உனக்கு நல்லா இருக்கும்டா. நீ எல்லாம் அசைன்மெண்ட்டையும் முடிச்சிட்ட. நான் ஒரு அசைன்மெண்ட் தானே முடிச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு அம்மா போக சொல்லுது. திட்டுவாங்க அடிப்பாங்கடா. நல்லா இருக்கா? ஜிமின் நான் சொல்றத புரிஞ்சுக்க. இன்னும் 2 மாசம் தான் உங்களுக்கு ஸ்கூலே இருக்கு. அதுக்கப்புறம் ஆசைப்பட்டாலும் ஸ்கூலுக்கு போக முடியாது. சரியா சொன்ன ஜின். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சிக்க மாட்டானுங்க. திட்டு வாங்கினாலும் அடி வாங்கினாலும் சரி. இதான் அவங்களோட கடைசி திட்டு, கடைசி அடி. பாத்துக்கோங்க. நான் இன்னும் மழலை குழந்தையா தான் இருக்கேன். பாருங்க எப்படி நான் தொட்டி ஆடுறேன்னு. இப்படியே நீ ஊரை ஏமாத்திரி திரியலான்னு பிளான் பண்ணாத. சரி வண்டி எடுங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சரி கவலைப்படாத ஜேகே. இன்னும் 2 மாசம் தானே பொறுத்துக்க. அப்புறம் 2 மாசம் கழிச்சு என்னோட க்ரஷை பார்க்க முடியாது. அதான் வருத்தமா இருக்கு.